உதயநிதியுடன் காவல்துறை வாகனத்தில் உங்களை யார் போகச் சொன்னது? சேகர்பாபுவை கண்டித்த ஸ்டாலின். நடந்தது என்ன? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட போது அவருடன் காவல்துறை வாகனத்தில் சென்ற விவகாரம் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உதயநிதியுடன் சென்ற முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுவிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக அறிவாலய வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த தகவல் கிடைத்ததும் முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உதயநிதியின் நீலாங்கரை இல்லத்திற்கு சென்றனர். அவர்களைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளும் அங்கு திரண்டனர். பின்னர் சேகர்பாபுவும் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு வந்ததாகவும், உதயநிதி கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட போது சேகர்பாபு, மா. சுப்பிரமணியன் மற்றும் சிற்றரசு ஆகியோரும் அந்த வாகனத்தில் பயணித்ததாகவும் கூறப்படுகிறது. உதயநிதி அழைத்துச் செல்லப்பட்ட வழியில் பல்வேறு இடங்களில் திமுக தொண்டர்கள் காவல்துறை வாகனத்தை மறித்து போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் சென்னையில் எதிர்பார்த்த அளவுக்கு போராட்டங்கள் நடைபெறவில்லை என்ற அதிருப்தி கட்சியின் மேலிடத்தில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சமீபத்திய சட்டப்பேரவைத் தேர்தலில் சென்னையில் திமுக எதிர்பாராத பின்னடைவை சந்தித்த நிலையில் கட்சியின் மாவட்ட அமைப்பை மறுசீரமைப்பது தொடர்பாகவும் தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் உதயநிதியுடன் பயணிப்பதன் மூலம் மேலிடத்தின் கவனத்தை பெறலாம் என சில நிர்வாகிகள் கருதியதாக அறிவாலய வட்டாரங்களில் தகவல் பரவி வருகிறது. இதனிடையே மற்ற மாவட்டங்களில் திமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் களத்தில் தீவிரமாக செயல்படாதது குறித்து மு.க.ஸ்டாலின் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக உதயநிதியுடன் காவல்துறை வாகனத்தில் சேகர்பாபு சென்றது குறித்தும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற மாவட்டங்களில் கட்சியினர் போராட்டம் நடத்தும் போது சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் போராட வேண்டாமா? உங்களை யார் உதயநிதியுடன் செல்ல சொன்னது? வழக்கறிஞர்கள் சென்றால் போதாதா என ஸ்டாலின் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சேகர்பாபு அதிருப்தியில் இருப்பதாகவும், இந்த விவகாரம் திமுகவின் சென்னை மாவட்ட அமைப்பில் மேலும் சில மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா என்ற எதிர்பார்ப்பு கட்சி வட்டாரங்களில் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஸ்டாலின், சேகர்பாபு இடையிலான இந்த உரையாடல் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. எனவே அறிவாலய வட்டாரங்களில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த விவகாரம் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.